அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து எனிமீஸ் லவ் இதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு சாரிடா. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக போட பார்க்குறேன். தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்பானா? ஸோ தேங்கெல்லாம் உண்மையாக சொல்லியிருப்பான். உங்களுக்கு ஒரே ஷாக்காக இருந்திருக்கும். அண்ணா நீ என்ன சொல்கிற? போ, நம்ம அம்மா அப்பா அவங்க தான் அண்ணா. ஏன்னா என்கிட்ட மறைச்ச? சொல்லியிருக்கலாம்ல. நான் பார்த்துருக்க கூட மாட்டேனேண்ணா. அப்போ நான் சொன்னால் நீ லவ் பண்ணியிருக்க மாட்டேல ஜங்குக்க? நான் தான் சொல்லாமல் தப்பு பண்ணிட்டேனோ? அண்ணா இல்லைண்ணா, எனக்கு ஜங்குக்கு வேண்டாம். ஜங்குக்கு வேண்டாண்ணா, எனக்கு வேண்டாம். என்னங்க ஜங்குக்கு என்ன தப்பு பண்ணா? உங்கள் அம்மா அப்பா பண்ண தப்புக்கு நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசி ஜங்குக்கையும் இல்லையும் தனி கொடுத்துன்னு வச்சுருங்க. அதான் நல்லாயிருக்கும். பொண்டாட்டி நடி சொல்கிறேன், அவள் சந்தோஷமாக இருக்கணும்னா அதாங்க பண்ணணும், வேறு வழி இல்லை. அண்ணி அதெல்லாம் வேண்டாம். நீ அமைதியாக இரு. எங்கள் 2 பேருக்கும் தெரியும் எது கரெக்டு எது தப்புன்னு. நீ எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம். அண்ணி என்னங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அவங்க ஓவராக பண்ணாலும் நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. ஜங்குக்கு அப்படிலாம் பண்ண மாட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்குக்கிட்ட சொல்லி அது என்ன ஏதுன்னு பார்த்து மேரேஜ் சிம்பிளாக பண்ணி நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றும் இல்லை எனக்கு தரணும்னு இருந்தோம்ல அது தந்துக்கலாம். அது இல்லை ஜாய், என் தங்கச்சிக்கு தான். இல்லை ஜங்குக்கு அப்படிலாம் எதுவும் பண்ண விட மாட்டார். நீங்கள் பயப்படாதீங்க. சரிடி அப்படி சொல்லிட்டு தேங்க ஒரு மாதிரியாகவே இருப்பான். ஸோ தேங்கோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிவிட்டு ஜங்குக்கோட மம்மி டேடியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மீட்டிங் ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருப்பான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஜங்குக்கோட மம்மி டேடியை வந்து மீட் பண்ணுற டைமிங் கரெக்டாக. ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படி தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஈவினிங் 2 பேரும் கிளம்புறாங்க, ஜாயும் தேங்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வேணாம் தான் சொல்கிறீங்க, பட் உங்கள் பேச்சு 2 பேருமே கேட்கல, கிளம்புறாங்க. ஸோ கரெக்டாக தேங்கோ ஜாயும் வெளியே போகிறாங்க. இப்போ கரெக்டாக ஜங்குக்கோட மம்மி டேடி உள்ளே வராங்க. தேங்கோ ஒன்றுமே புரியல. நீங்கள் உங்களை பார்க்க தான் தயம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு தேங்க உட்கார வைக்கிறான். ஸோ அவங்க ஏன்ப்பா உனக்கு என் மேலே இன்னும் கோவம் இருக்குது? அது இங்கே பாருங்கள், என் தங்கச்சி எனக்கு தெரியும்ப்பா எல்லாம். என் பையனை லவ் பண்ணுறது, கல்யாணமே பண்ணிக்கினது, என் பையனுக்காக இங்கே வந்து நிற்கிறேன். என் பையனை அதுமாரி பார்த்ததே இல்லைப்பா. அவனுக்கு லின் மட்டும்தான் எல்லாம் இப்போ தான் புரியுது. ஸோ எங்கள் மேலே இருக்க கோவத்தை என் பையன் மேலே காட்ட வேண்டாம். உனக்கு என்ன, உன் தங்கச்சி எங்கள் வீட்டில் அனுப்பதானே பயம். நீங்கள் 2 பேரும் தனியாக எங்கன்னா வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் நான் கொல்லலைப்பா. என்ன சொல்கிறீங்க அங்கிள்? நீங்கள் கொல்லலைன்னா நான் எப்படிப்பா கொல்லுவேன்? உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்களுக்கு. யாரோ உனக்கு தப்பாக சொன்னாங்க, அதெல்லாம் புரிஞ்சுட்டு நீ தப்பாக நினச்சிட்ட. என்னை எத்தனை முறை கொல்றதுக்கு நீ ஆரம்பிச்ச? அங்கிள் என்ன சொல்கிறீங்க? உங்களை கொல்ல நான் ஆரம்பிச்சேனா? ஒரு தடவை கூட அப்படி பண்ணது கிடையாது அங்கிள். எனக்கு அதை என்ன சொல்கிற தயம்? அப்போது போன வாரம் ஒருத்தன் எனக்குள்ளே வந்தான். உன் பேர் தானே சொன்னான். என் பையன்தான் அடித்தான் அவனை. அங்கிள் ப்ராமிஸாக இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அங்கிள். நான் அப்படி பண்ணவே மாட்டேன். தயம் அப்போது என்ன? ஓகே, நான் தான் உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவும் கொலை பண்ணேன்னு அந்த லீ சொன்னானா? அங்கிள் லீ அங்கிள் தான் சொன்னார். ஷோ, அவனை தான் நம்பிட்டு இவ்வளோ நாள் என்னை பார்த்து வெறுத்துட்டு இருந்தியா? அங்கிள் அது வந்து இங்கே பாருப்பா, நான் எந்த தப்போ பண்ணலன்னு உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். இதை ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். காரணம், உங்கள் அப்பா அம்மா இடத்துலே என்னை அத்தனை பேர் முன்னாடி நீ கை நீட்டி அடித்த. எனக்கு அது ரொம்ப அவமானமாக இருந்தது. அதனால தான் என்னை பார்த்தாலே அப்படி ஒதுங்கியே இருந்துட்டேன். அங்கிள் அது சாரி அங்கிள். எங்கள் அம்மா அப்பா இல்லை பரவாயில்லப்பா விடு. நான் என் மருமகளை பார்க்கலாமா? லென் அண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஸோ ஜங்குக்கோட மம்மி டாடி உங்களை பார்த்துட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உங்கள் ஃபேஸில் உங்கள் தலையிலலாம் கை வச்சுட்டு எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆனால் என் பையன் நல்லாவே இல்லைம்மா. நீ இல்லாமல் உன்னையே தான் யோசிச்சுட்ருக்கான். இப்போலாம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாம்மா. என்னாலே பார்க்க முடியல. நீ என் பையனெல்லாம் விட்டுறாதம்மா.
இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பாவமாகவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக தையும் அங்கிள் சாரி, ப்ராப்பராக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். நீங்களே முன்னாடி இருந்து எல்லாம் பார்த்துக்கோங்க அங்கிள். கண்டிப்பாக தையும். அதே மாதிரி நீ ஒன்றும் உன் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம். நீ எங்கே வச்சுக்கணும்னு நினைக்கிற அப்படிலாம் தூய் இங்கே என் பையனை வேணா இங்கே அமுச்சு விடுறேன், இங்கே இருக்கட்டும். ஐயோ அங்கிள், அது சரிப்பட்டு வராது. அதெல்லாம் தப்பு அங்கிள். எனக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதில் 2 பேரும் இருந்தால் அவங்களுக்கு ஓகே தானே அங்கிள்? எனக்கு தாராளமாக ஓகே தையும். நீ என்னை நம்பினா போதும். ஓகே அங்கிள். அங்கிள் ஏதோ இவ்வளோ நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எனக்கு ஏதோ பரவாயில்ல தையும். ஒரு தடவை வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. நான் பெரிய மனுஷன், என்னால் இறங்கி வந்து பேச முடியாது. நீ சின்ன பையன் தானப்பா, வந்து பேசியிருக்கான்ல. எல்லாமே முடிஞ்சிருக்கோம்ல. அது சாரி அங்கிள், அது ஏன் தப்பு தான். சரி பரவாயில்ல விடுப்பா அப்படி சொல்லிட்டு அங்கே தான் அவங்க கிளம்பியிருப்பாங்க. ஸோ 2 டேஸில் தேங்க அங்கே போய் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு இப்போ அஃபிஷியலாக அவங்க வீட்டில் பேசுறதுக்காக தேங்க போயிருக்கான். ஸோ அப்போ தான் ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக்கை பார்த்தனையும் ஜங்குக் சாரி ஜங்குக், தயாங் என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் விடுங்க. ஜங்குக் அது இல்லை, நீ ரொம்ப தப்பாக நினச்சிருப்ப. என் மேலுக்கு கோவத்தை என் தங்கச்சி மேலே எதுவும் காட்ட வேண்டாம். ஆக்சுவலாக நான் தான் தெரியும் நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்கன்னு. அப்புறம் தயாங் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும். நான் ஆஃபீஸ் விஷயமாக யூஎஸ் வரையும் போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் டைம்லலாம் நான் இருக்க மாட்டேன். ஸோ ஷாப்பிங் அது தென் மேரேஜ் ஒர்க் எதுக்குமே நான் இங்கே இருக்க மாட்டேன். எல்லாமே நீங்களும் அப்பாவும் சேர்ந்து எல்லாம் பார்த்துக்கோங்க. மேரேஜ் அன்றைக்கி நான் கரெக்டாக மார்னிங்கே ஃப்ளைட்டில் இங்கே வந்துடுவேன். என்னால் அன்றைக்கி தான் வர முடியும். ஸோ நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் என் லென்கிட்ட சொல்லிவிடுங்க. அப்புறம் நான் இப்போ வரைக்கும் அவகிட்ட பேசலைன்னு தப்பாக எடுத்துக்க வேணான்னு சொல்லுங்கள். யுஎஸ் போயிட்ட பிறகு அங்கே எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அங்கே ஃபுல்லாக பிஸ்னஸ் மீட்டிங் அப்படி இப்படின்னு இருக்கணும். இப்போ அவகிட்ட பேசினா நான் டோட்டலாக வேறு மாதிரி ஆகிடுவேன். அவள் கூட இருக்கணும்னு தோணும். ஸோ அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஜங்குக், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல தயங். தயங் சொல்லு ஜங்குக், ஏதாச்சும் உனக்கு ஏதாவது? இல்லை அவகிட்ட என் மேலே கோவலாம் பட வேண்டாம், நான் கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கேன் அப்படிலாம் நினைக்க வேணான்னு சொல்கிறேங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு தேங்க் போயிருப்பான். ஸோ தேங்க் கரெக்டாக ஜாய் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஹே உண்மையிலே ஜங்குக்கு ரொம்ப நல்ல வண்டி, நான் அந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னேன்லங்க, நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இல்லடி ரொம்ப இங்கே என்ன சொன்னேன்னு தெரிலடி, ஆனால் லின் சந்தோஷமாக இருப்பாள், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு தயம் உங்கள்கிட்ட எல்லாமே வந்து கன்வே பண்ணியிருப்பான். ஸோ நீங்களும் ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்கள் மேரேஜ் டேக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ கரெக்டாக எனக்கு உங்களுக்கு மேரேஜ் டேட். ஸோ எல்லாமே அழகாக நடக்குது, ரொம்ப கிராண்டாக. ஸோ கரெக்டாக ஜங்குக்கும் வந்திருப்பான். ஆல்ரெடி ஜங்குக்கு நின்றுருப்பான். ஸோ நீங்கள் ஜங்குக்கை பார்த்தோன்னே போதும், இவ்வளோ அழகாக இருக்கான். ஜங்குக்கு உங்களை பார்க்குறான், நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. அப்படியே ஜங்கு கண்ணை சிமிட்டாமல் உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக நீங்கள் ஜங்கு பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. நேற்று ஜங்குக்கு பார்த்துட்டு மிஸ்யூ சில்ல மிஸ்யூ. ஜங்கு கரெக்டாக உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஃபாதர் பார்க்குறான். ஸோ ஃபாதர் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. ஜங்குக்காக நீ லென்னை திருமணம் செய்ய சம்மதமா? ஜங்குக்காக நான் லென்னை திருமணம் செய்ய சம்மதம். அப்போ நீங்கள் லைட்டாக அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணுறான். கீழே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, லின்னாகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா? லின்னாகிய நான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதம். இப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஸோ ரிங் சேஞ்ச் பண்ணுறீங்க. சேஞ்ச் பண்ணுற பிறகு ஜங்குக்கு உங்களை கிஸ் பண்ணலாம் சொல்லி கிட்ட வரான். நீங்கள் ஜங்குக் ஃபோர்ஹெட் கிஸ். சரிடி ஜங்குக், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜில்லர். ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கும் உங்களை பேக் ஆக்ட் பண்ணிட்டு அப்படி ரப் பண்ணியிருப்பான். சரி எல்லோரும் இருக்காங்க, அழுதுட்டுருக்காது. ஏய் பாரு, இப்போ அவன் அண்ணா தான் கோச்சிக்கு போகிறான்டி. அதெல்லாம் கோச்சிக்க மாட்டான் அண்ணா. சரி வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை வெளியே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ கரெக்டாக நீங்கள் காரில் போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு கூட தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு. ஸோ ஜங்குக்கு ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்திருப்பான். ட்ரைவ் பண்ணும்போது ஜங்குக்கு எதுவுமே பேசிக்க மாட்டான். நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு ஜங்குக்கு பார்க்குறீங்களா, உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருந்தாலும் நிறைய ஆசை இருந்தாலுமே அதெல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு.
கொஞ்ச நேரத்தில் கெஸ்ட் ஹவுஸ் போயிடுறீங்க. ஸோ போயிட்ட பிறகு ஜங்குக்கு அப்படியே உள்ளே போயிருப்பான். நீங்கள் என்ன அப்படியே போகிறான். ஷோ கூச்சிட்ருக்கு போல ஜில்லு. போய் சமாதானம் வர படுத்தணும். ஜில்லு ஐயோ எப்படி கோச்சிட்டு போகுது பாரு திமிர் பிடிச்சது. அப்படி சொல்லிட்டு நீங்களும் பின்னாடி போயிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவர் பெட்ரூமில் படுத்துருப்பான். எப்படி படுத்துட்ருக்கான் பாரு ஜில்லு. ஏய் எவ்வளோ ஜில்லடி உனக்கு? உங்கள் அண்ணன் புஷ்ஷாக இருக்கும் போது வேற ஒருத்தனை காட்டுவான். போயிட்டு வா இல்லைன்னு இவ்வளோ காசு தருவான், நம்மளுக்கு ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும், நீயும் போயிட்டு வா. என்ன நான்லாம் உன் புருஷன் கிடையாது, புரியுதா? சில்லு என்ன என்ன பேசுகிற நீ? சில ரொம்ப தப்பாக ஏய் தப்பாலாம் பேசலடி, அதோ ரொம்ப கரெக்டாக பேசுகிறேன். நீ யார்? நீ எப்படிப்பட்டவ எல்லாம் இப்போ தானே எனக்கு தெரியும். நான்லாம் உன் புருஷன் கிடையாது. யூஎஸ் போன நீ சம்மத்தியான பொண்ணு மாட்டிருக்கு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணலான்னு இருக்கேன். உன் கூடலாம் இருக்க முடியாதுடி, புரிஞ்சுக்கோ. இப்போ எதுக்கு தெரியுமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எதுக்கு சொல்ல? எது சங்கோ என்னடா இப்போ எதுக்கு குழந்த? குழந்தெல்லாம் கிடையாதுடி. குழந்த மாதிரி உண்டு கெஞ்சின நீ என்னை விட்டு போகாத ஜில்லு, என் கூட இரு ஜில்லுன்னு. அந்த கிரிஞ்செலாம் கிடையாது இதுக்கப்புறம். அப்படிலாம் இருக்காதுடி. சரியா? வேணாம். ஜங்குக்கை பார்த்தா எனக்கே அசிங்கமாக இருக்குது. என்னடா டே இப்படிலாம் பொட்டையாட்ட கெஞ்சிருக்கேன்னு. அப்போல்லாம் கெஞ்ச மாட்டேன், நீ பயப்படாதுன்னு. இது மாதிரி ஆசைலாம் நீ வானா நான் வரணும், நீ போனா நான் போகணும்லடி. எப்பட்றி நான் உயிரோடு சாவடிச்சிட்டு மறுபடியும் வேணா லவ் பண்ணுவான், மறுபடியும் வேணா புருஷனாக்கிக்கலாம்? எப்பட்றி? எப்படி சங்கு? அதுக்கு தான் நான் சாரி சொல்லிட்டேனே. உனக்கு ஏன் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும்ல ஜங்கு? ஓ எல்லாம் தெரியுமே. சுச்சுவேஷன் என்ன, நீ யார், உன் அண்ணன் யார், உன் குடும்பம் யார், எல்லாமே எனக்கு தெரியுமே, A to Z. ஜங்கு என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என்னடா பைத்தியமா? நான் உன்னை அப்போ வேணான்னு சொன்னதுக்கு இப்போ நீ திருப்பி என்ன வேணான்னு சொல்லிருக்கியா? லூஸாடா நீ? இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இதுக்கு தானா? ஹே நீ வேற லூஸாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு இருந்தேன்டி. உன் மேலே அப்படியே பைத்தியமாக இருந்தேன்டி. இப்போல்லாம் இல்லை, கவலைப்படாத. என்ன லூஸா மயிரான்லாம் கேட்டு நீ கவலைப்பட்டுருக்காத. இப்போல்லாம் இல்லை, சுத்தமாக இல்லை. கண்டிப்பாடி. இன்னும் 3 months டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீ வேணான்னு சொல்லிடுறேன். ஓகே? என்ன ஜெல்லு என்ன விளையாடுறியா? சீச்சி நான் ஏன்டி விளையாடுறேன்? ஃபீலிங்ஸோடலாம் விளையாட உனக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? சரி நீ போ, பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கோ, எங்கள் கூட வேணாம். எனக்குலாம் உன்னை போட்டு போர் அடிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் போடாமல் வேறு பொண்ணுங்க இருக்காங்க, கால் பண்ணால் வருவாங்க, பார்க்குறியா ஒரு டேமோ? ஜங்கு என்னடா பேசுகிற? என்ன பேசுகிறேண்ணா? அதெல்லாம் இல்லைடி, ஃபன்னாக ஜாலியாக லைஃப் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு எல்லாம். ஐயோ ஃபஸ்ட்லாம் கிறுக்கு மாதிரி அழுதுட்டுருப்ப நீ. அப்போல்லாம் இதுக்கப்புறம் சுத்தமாக இருக்க போகிறது கிடையாது. வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ வாழ போகிறேன், இவ்வளோதான். ஓ தேவையில்லாமல் ஏதோ பேசி கான்வர்சேஷனை பெருசாக்கி அப்புறம் நான் என்ன கிரிஞ்சாக காட்டுறாதுன்னா நீ கிளம். போ. இப்போ நீங்கள் சங்கம் கெட்டு போயிட்ட, அட கையை பிடிக்கிறீங்க. சரி வா, படுக்கணுன்னா வந்து படுத்துருவோம், அதுக்காக வேணா வச்சுக்க. ஓகே என்ன படுகண மாதிரி இருக்கா? சரி என்னடா பேசுகிற? என் ஜில்லுக்கு இதெல்லாம் பேச தெரியுமா? ஓஹோ ஒரு காற்றுல ஜில்லு கிரிஞ்சு. ஐயோயோ யப்பா, ஜில்லு ஜில்லுலாம் சொல்லியிருக்கேன் நீடி. நான் தானே சொன்னோன்னே ஜில்லுன்னு. யப்பா செம்ம காமெடி தெரியுமா? நீ வேற எனக்கு ஒய்ஃபில். ஸோ நீ வானா வரணும், போனா போகணும். இந்த நோ மீன்ஸ் நோ அது மாதிரிலாம் நீ சொல்ல மாட்டல? சொல்லுடி. நோ மீன்ஸ் நோ அப்படிதான், அதெல்லாம் நீ சொல்ல டைலாக்லாம் சொல்லுவியா என்ன? சரி நோ மீன்ஸ் நோனா நோ, நான் எதுவும் சொல்லிக்கல. நீ நோனா வேற ஒருத்தி இருக்கா, நீ வரலனா வேற ஒருத்தி வரப்போகிறா, அதுக்காக நீ வரணும்னு நான் சொல்லலை, சும்மா ஜஸ்ட் கன்வே பண்ணேன்டி. வேற எதுவும் இல்லை வச்சிடலாம், எதுவும் இல்லை. சங்கோ நான் ரொம்ப அழுதுட்டேன்.
எனக்கு எனர்ஜியே இல்லைப்பா. பாரு ஜேகேம்மா, கூட இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சந்தோஷமாக வந்திருக்கேன்டா. ஓ, இந்த 100 வருஷம் வாழணும். ஆஹாஹா, என்ன மாதிரி டைலாகடா அப்பா. அப்படியே கலங்குது, ஒன்றெல்லாம் கலங்குது எனக்கு. சங்கு, என்ன என்ன பேசுற? ஐயோ சில்லு, சில்லு, ஐயரு கன்றாவியா இருக்கேடி. இந்த பேரை போயாடி நான் வச்சேன் உனக்கு. சரியான கிரிஞ்சுடா டே ஜங்குக். நீ நான்லாம் கிரிஞ்சு பண்ணியிருக்கேன் பாருடி. உன் கையெல்லாம் பிடிச்சி கெஞ்சிருக்கேன், அண்ணக்காலெல்லாம் விழுந்திருக்கேன். எப்பா செம்ம ஜாலியாக இருக்கும்ல உனக்கு அப்போது அண்ணங்கால விழும் போதும். ஜாலியாக இருந்ததுடி. ஜங்கு, ஏன் ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? பயமாக இருக்குடா. ஏச்சி எழுந்து போ மயிறு. ஒரு தடவை தான் சொல்ல முடியும், சும்மா வந்து ஒலிட்டு இருக்காது. கிளம்புடி. டே என்ன பேசுகிற? என்ன பேசுகிறேண்ணா? உன்னை பிடிக்கலன்னு பேசுகிறேன். 3 monthஸில் நீ எனக்கு ஒய்ஃபே இல்லைன்னு பேசுகிறேன். 3 month தான் நீ என்னோடய ஒய்ஃப். ஊரில் எல்லாருக்கும், எனக்கு இல்லை. எனக்கு உன் மேலே லவ் இருந்துச்சுடி, ஒத்துக்கிறேன். இப்போ இல்லை. இனி வேணே வேணாடா எப்பா. ஒரு தடவை பட்டதே போதும். சங்கு, உனக்கு நல்லா தெரியும் நம்ம 2 பேரும் எவ்வளோ ஹார்டான சுச்சுவேஷனில் போகணுன்னு. இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு. எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்க? என்னடி ஒரு சுச்சுவேஷனில் நீ மட்டும் தான் போனியா? நான் சொன்னேனேடி, வந்துருச்சுல்லு, நம்ம போயிடலாம், லைஃப் நல்லாயிருக்கும், ஒன்னெல்லாம் ஒத்துப்பான். என்ன நான் சொன்னேன்? எதுவும் கேட்கல நீ. இப்போ நான் மட்டும் கேட்கணுமா? நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோடி. ஃபஸ்ட்டு இருந்தது தான், ஒத்துக்கிறேன். இப்போ மயிரில் கூட இல்லை, சரியா? நீ கிளம்பு. எல்லாம் பார்த்துக்கலாம், கிளம்பு. அப்படி இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுட்டு அவன் கூட படுக்கணும் மாதிரி இருக்குடான்னா கேளு, படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கும் நான் டேஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நானும் ஜாலியாக டேஸ்ட் பண்ணிட்டு போகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைடி. யூஎஸில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன், நிறைய பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோயேன். அதில் அங்கே ஒருத்தி கூட அப்படியே லைட்டாக கனெக்ட் ஆகிருக்கு, பார்க்கலாம். இப்போ தான் ஒரு மாதிரி லவ் கிவன் மூவ் ஆகிட்டே போகுது. அப்படியே மேரேஜோட போயிடுச்சுன்னா செம்ம ஹாப்பி. சங்குக், இப்போ என்ன நான் அழுகணும் தானே? நான் அழுதுட்டேன். நான் பண்ணது தப்பு தான், சாரி, மன்னிச்சிடு. ஐயோ, நீ பண்ணது ரொம்ப கரெக்ட்ரி. நீ பண்ணதுனால தான் யாருக்கிட்டலாம் எப்படி இருக்கணும், லவ்னா எவ்வளோ லிமிட்டாக இருக்கணும், இந்த லெசன்லாம் சொல்லி கொடுத்தது நீ தான். அகா பிரபு, நீங்களாம் எனக்கு எப்படிமா இந்த லெசன்லாம் தெரிய போகுது? சங்குக், நீ சொன்னேன்னு சொன்னாங்க அண்ணா, ஃபீல் பண்ண வேண்டாம். என்ன சொல்கிற? வந்து கொஞ்சிட்டு இருக்க சொல்கிறியா? நான் கொடுக்கணும்டி, எனக்கு கொடுத்த வேலையை உனக்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான். அப்புறம் 3 monthsக்கு அப்புறம் நீ ஜாக்சனே கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற? நான் ஏ கூல் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்த கூட படுத்தா அவன் கூட தான் கடைசியிலும் படுத்துகிட்டே இருக்கணும்லாம் கிடையாது, யாராலுமே போய்க்கலாம். இப்படி ஜாக்சன் கூட இருக்கும்போது என் ஞாபகம் வந்தாலும் வரலாம். நானும் உங்கள் தைரியமாக தைரியம் சொல்லக்கூடாது, ஜாலியாக கம்ஃபர்ட் பண்ணுறேன். அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுடி. எந்த ஹெல்த்து? இந்த ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்போ என்ன படுக்கணும்னு தோணுதா, இல்லை பக்கத்து ரூமில் போடுக்கணும்னு தோணுதா? எதுவாக இருந்தாலும் நீ ஓகே தான்ப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடி நான் சொல்கிறேன். சங்கு, ஏன்டா இப்பெல்லாம் பேசுகிற? உண்மையாலே வேறு பொண்ணு ஃபோனு கொடு. நான் புடி, நான் பயமா புடி. அப்போ உண்மையாக இருக்கா? ஏண்டா நான் வேணாவா? ஏய், இப்பெல்லாம் அப்படி இன்னசென்ட்டாக அப்படி பாவமாக கேட்டேன், அதனால் ஒத்துப்பேன் நினச்சியா? சுச்சோ, அதெல்லாம் ரொம்ப தப்புமா, அதெல்லாம் நான் ஒத்துவே மாட்டேன், சரியா? சரி, இப்போ என்ன வரியா இல்லையா? சங்கு, மிஸ் யூ. அப்போவா? அந்த மிஸ் கிடையாது,
என்னை ஜில்லுன்னு கூப்பிடவே இல்லையேடா. மேரேஜில் எல்லோரும் மட்டும் கூப்பிடணும் சுச்சுவேஷன், அதனால கூப்பிட்டேன். ஆனால் சில்லு, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சில்லு, ரியலி லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் எனக்கும் உன் பாடி மேலே செம்ம லவ். ஐ மீன் அதான் சொன்னேனே, லவ் இதில் கிடையாது. அதெல்லாம் உனக்கு புரியாதுடி தங்கம். சரி வா பண்ணலாமா? எனக்கு அது வேண்டாம். நீ இப்படிலாம் பேசிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். பாசமாக பேசிட்டு என்னை லவ் பண்ணுன்னு சொன்னால் தரேன். ஹேய், என்ன ஒளிவிட்டுருக்க? உனக்கு புரியலையா? சரி புரியலனா ஒரு பிரச்சனை இல்லை. போ ஜங்கு. அப்படி இல்லை ஜங்கு, என்னாச்சு? அதான் மயிர் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்று மயிரில் கூட புரியலையா உனக்கு? மயிராக கூட எனக்கு இன்னும் கிளம்புறேன்னா கிளம்பு, நான் போனால் வேறு பொண்ணு வந்துடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே படுத்துருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மதிச்சிருக்க மாட்டான். அவன் பாட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வந்து தூங்கியிருப்பான். ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஹேய், காற்று கொய்யந்தடி, அழுதுகிட்டே இருக்க, மயிராட்டம் எரிச்சலாக இருக்குது. ஏய் கீழே போ. செல்லு சாரி செல்லு, தப்பு தான் செல்லு. வேஸ்ட் ஆஃப் டைம் டி. கெஞ்சணும்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்றும் அது ஆசை கிடையாது. ஏன் லவ் போச்சுல, ஃபீல் பண்ணல இப்போ திருந்தி ரொம்ப நல்லா இருக்கண்டி. அதே மாதிரி நீயும், உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உன் லவ்வும் போய் நீயும் திருந்தி சந்தோஷமாக வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கேன். நீ என்னடி என்னை கெட்ட மாதிரியே பார்க்குற? எனக்காக இந்த வீட்டெலாம் கொடுத்துருக்கான். கவலைப்படாத, டிவோர்ஸ் ஆகிட்டு போகும்போதோ கண்டிப்பாக இந்த வீட்டெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். உனக்கும் ஜாக்சனுக்கும். என்ஜாய் யுவர் டே. சொங்கு அடிச்சிடுவோம் உன்னை இப்படிலாம் பேசினேன்னா. தூங்கடி மயிறு அப்படி சொல்லிட்டு ஜவுக்கு அப்படி திரும்பி படுத்திருப்பான். ஓகேடா, இந்த எபிசோட் நான் முடிச்சு ராமி ஸ்டேஸ் பண்ணி சொல்லிட்டு பாய்.